2/8/2026 சரியான ஞாயிற்றுக்கிழமை 4:06 காவிகாலத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு பால் அபிஷேகம். உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், கணவன் மனைவி புரிந்து வாழ்வர்கள் சேர்ந்து வாழ்வதற்கும், உடல்நலம் சரியில்லாத சிறுநோயிலிருந்து பெருநோய் வரை, தலை வீக்கம், கை கால் குடைச்சல், முட்டு வலி, மூலத்தில் பிரச்சனை, கேன்சர், இப்படி கொடுமையான நோய்கள் எல்லாம் விடுபட்டு ஆனந்தமா வாழ அம்மா பத்ரகாளி அம்மன் திருவடியை பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து துர்கா தேவி அம்மனுக்கு பால் அபிஷேகம். பத்ரகாளி கோபம் மாறும்போது துர்கா தேவியா மாறுறாங்க. அப்பதான் சிவனும் பிரம்மனும் விஷ்ணு சேர்ந்து யாகம் பண்ணி துர்கா தேவிய பத்ரகாளிய சாந்தப்படுத்துறாங்க. மகாலட்சுமி முப்பெரும் சக்திகள், உலகத்துல அற்புதமான அர்த்தக்கூடிய இடம். கோடி ரூபாய் செலவு பண்ணுறத திருவண்ணாமலை பார்த்துட்டாலே உங்களுக்கு எல்லாரும் கற்று. மகாமேரு அஷ்டபுஜே துர்கா தேவி. இப்போ தேன் அபிஷேகம். பத்ரகாளி அம்மன் மகாமேரு மகாலட்சுமி அஷ்டபுஜ துர்கா தேவி. மீண்டும் ஒரு முறை பத்ரகாளி அம்மன் அஷ்டபுஜ துர்கா தேவி அம்மன் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை, சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி நல்லருள் புரிய அம்மன் அருள்வாக்கை எதிர்பார்ப்போமாக.